எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பலன்கள், ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை 18/3/2025, உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள். இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. இன்றைய திதி காலை 8:40 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி திதி. இன்றைய யோகம் 2:36 வரை வஜ்ரநாம யோகம், பிறகு அர்ச்சன நாம யோகம். இன்றைய கரணம் பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் மாலை 4:30 வரை சுவாதி, பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி, ரேவதி. 2 நட்சத்திரங்களும் சந்திராஷ்டம தினமாக மீனராசிக்கு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. இன்றைய நாளுக்கான விசேஷ பலன்களை பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள நல்ல நாள். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன? பஞ்சமி நாயகியை வழிபடுவது, வாராகி அன்னையை வழிபடுவது, அதை இந்த நாளில் செய்யலாம். கடன் தீர்ப்பவர்கள் அதிகபட்சமாக கடன் தீர்ப்புகின்ற நாளில் எல்லா துறையினரும் கடனில் தான் இருக்கிறார்கள். அது கடன் சிறியதாக வாங்கி பெரிய அளவில் உயர்ந்து விட்டது அப்படின்றதான் எல்லோ மக்களும், என்னிடம் வருகின்ற ஒரு 90% மக்கள் இன்று அதுதான் சொல்கிறார். பத்தாததுக்கு பெண்கள் முதற்கொண்டு மகளிர் கடன், அது மாதிரி நிறைய கடன்கள் வாங்கி வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கு வேறு வாய்ப்புகள் இல்லையா, கடன் வாங்கி தான் பெற வேண்டுமா அப்படிங்கிறது இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செஞ்சா போதும். முக்கியமாக கடன் இருக்கிறவர்கள் இந்த நாளில் கடன் அடைக்கின்ற முயற்சியில் ஈடுபடுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒன்று சொல்லுவோம், வயிறு நிறைந்தால் பானையை மூட மாட்டார்கள். சின்ன வயசுல எங்கள் ஆயா சொன்ன பழமொழி. வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க பானையை மூட மாட்டாங்க, யார் வேணால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற குணத்தோடு வாழறவங்களில் அதிகபட்சமான பேர் மேஷராசி என்பர்கள். இன்றளவும் மனதளவில், உடலளவில், பொருளாதார அளவில் உயர்ந்த ஒரு பெருமதிப்புமிக்க சொத்து இருந்தாலும் அதுக்கு சமமான கடனை வாங்கி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல கடன் பெருகிறோம் அப்படிங்கிறத உணரவே மாட்டுறாங்க. மேஷராசிக்காரங்க குறிப்பாவே எவ்வளவுதான் வரட்டும் அப்படின்ற மாதிரி முழுக போறோம், ஜான் என்ன முழமன்ற மாதிரி இருக்கிறது. அப்படிலாம் இல்லை. இன்றைய நாளில் ஏற்படுகின்ற செலவுகளை தவிர்த்தாலே போதும். நீங்க வாக்கு கொடுக்காம இருந்தாலே போதும். மகள் அல்லது மகன் இல்ல உறவு முறைகளுக்கு அல்லது உங்கள் தொழிலில் இந்த நாள் இந்த குறிப்பிட்ட தேதியில் உங்களுக்கு தந்து விடுகின்ற வாக்கு கொடுக்கும் பொழுது, அந்த நாளை உங்களால் கொடுக்க முடியாம போகும்போது நீங்க அது வெளியில கடன் வாங்கி கொடுக்குறீங்களா, அதுவே உங்கள் கடன் பெருகுவதற்கு முக்கியமான காரணம். புரியுதுங்களா? முற்றுப்புள்ளி வைக்க பாருங்கள். இன்றைய தினம் செலவுகள் அதிகமாக வரும், கட்டுப்படுத்தி வெற்றியடையுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, அன்பிற்கு அடிபணிந்து எல்லோருக்கும் ஆதரவு தந்து மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும் என்ற உத்வேக மதிப்புடன் வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் சற்று இன்று எல்லோர் வகையிலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி கிடைக்கும். அரசாங்கத்தில் தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வங்கி கடன் பெற்று வீடு கட்டும் முயற்சியில் இருக்கின்ற நீங்கள் வீடு கட்டும் யோகமும் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். ஆதரவு பெருகும்,
வருமானம் கூடுகின்ற நாளாக இருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் விரயங்கள் உண்டு. தொழில் கவனம் இல்லாமல் இருப்பது போல் தோற்றமளித்தாலும் தந்தை வழியில் செலவுகள் உண்டு. குழந்தைகள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மற்றவர்கள் மேல் இறக்கப்பட்டு ஏந்தேனும் வம்பு தும்புகளில் மாட்டிக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு விஷயம் இன்னைக்கு அப்படிதான் ஓடுது. நீங்க நல்லதுதான் செய்ய போவீங்க, நீங்க மாட்டிப்பீங்க. அதனால சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிக ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ஏனென்றால் சந்திரன் பயணிக்கின்ற இடங்கள் அத்தனையும் ஒரு ஒளி பொருந்த இடம். அந்த ஒளி பொருந்த இடத்திற்கு சந்திரன் செல்லும் போது உங்களுடைய இந்த நாள் ஒரு பெருமைத்தக்க நாளாக மாறும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாள் செய்கின்ற தொழில், செய்கின்ற முயற்சி அத்துணையிலும் வெற்றி பெறும். உங்கள் முயற்சி வெற்றி பெற்று அதன் மூலமாக உங்களுக்கு பரிசு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பா இருக்கிறீங்க. எல்லாரும் சிறப்பா இருக்கிறீங்க. சொல்லுவாங்க, பட்டுப்புடவை கேட்டேன் கிடைத்தை விட்டது கட்டி கொண்டு சென்றேன், மகிழ்ச்சியாக இருந்த வரும் வழியில் பட்டுப்புடவையில் கரை விழுந்தது என்று பட்டுப்புடவையின் கரையை மட்டுமே பெருசா பேசிப்பீங்க. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததோ மகிழ்ச்சியா இருந்ததோ விட்டுருவீங்க. அது மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் கன்னியை பொறுத்தவரையில் சின்னது தான், அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கையாண்டு நீங்கள் மேலே வந்துடலாம். வெற்றி புன்னகையோடு இருங்க. எப்போதுமே மகிழ்ச்சியா இருங்க. உயர்வடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். உயர்வு உங்களை நோக்கி வரும். பிள்ளைகள் வழியில் கவனம். அவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை படைச்சுன்னா நீங்கள் கவனம் விட்டுடணும். திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. அதனால பிள்ளைகள் வழியில் நல்ல பேரு, செய்தொழில் நல்ல நம்பிக்கை, நிறைய உங்களோட கஸ்டமர்ஸ்லாம் அவங்க தேடி வருவாங்க. படிக்கின்ற மாணவர்கள் படிப்பில் ரொம்ப ஆர்வம் காட்டி படித்து ஒரு உத்வேகத்தோடு போராடி வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு உயர்வான நல்ல நாள். துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் ராசிக்குள் சந்திரன், லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு தினத்துல பதுங்கி பாயலாம் என்று இருப்பவர்கள் நீங்கள். அதனால எவ்வளவு நாள் பதுங்கிட்டு இருக்குது, வாங்க வெளியில ஆர்வமா இன்னைக்கு எல்லா வேலையும் செய்யுங்க. வெற்றி பெற்று ஜெயிக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதும் கவனம் கவனம் கவனம். உறவு முறையிலும் சரி, நண்பர்களிலும் சரி, வேலையிலும் சரி, தொழிலும் சரி, இது அத்தனையும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள். மிக்க கவனம். தனுசு ராசி அன்பர்களே, நான் அமைதியா இருக்கிறேன்ற பேர் வழி பேர்ல அமைதியா இருந்து சந்தடி பண்ணாத சிம்சம் பண்ணி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. அந்த மாதிரிலாம் பார்க்கறது நிறுத்துங்க. உங்களோட வேலையில கவனமா இருங்க. படிக்கின்ற மாணவர்கள் தங்கள் படிப்பு மேல் கவனமா வைங்க. அவங்க படிக்கல கவனம் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு தொழில் நடத்தி கொண்டிருக்கும் தொழிலில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய தினம் முயற்சி கடுமையா இருக்குது. அந்த வேலையில கவனமா இருங்க. தேவையான விஷயங்கள் உங்களை சேரும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் இன்ற நாள் வாக்கு, குடும்பம், ஸ்தானங்களில் கவனம் தேவை. வார்த்தைகளில் மிக கவனம் தேவை. நிறைவான விஷயத்துக்குள் இருந்தாலும், வரவுகளே இருந்தாலும் சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் பயணிப்பது மிக்க நல்லது. கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப ஒரு அற்புதமான நாள். அதாவது யாரும் இல்லை, நீங்க தான் ராஜான்ற மாதிரி சனி ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனால் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை அடையக்கூடிய ராசிகள்ல கும்பமும் ஒன்று. முயற்சி ரொம்ப பெருசா இருக்கு. அந்த முயற்சி வெற்றி அடைவதற்கான பலன்கள் உங்கள் கூடவே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு நிறைவான ஒரு நல்ல நாள். மீன ராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய கைப்பொருளை இழக்கின்ற நாள். ஒரு கொஞ்சம் தான் பணம் வச்சிருக்கீங்க, அந்த பணத்தையும் இழப்பீங்க. அதனால அதான் சொல்ல, இழப்புங்கிறது என்னது,
பொருளாதார குறைபாடு வரும். அதனால சற்று கவனம் எச்சரிக்கையோடு இருந்தால் இந்த நாளில் நஷ்டப்படாமல் பாதுகாக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.